மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கனிவான பார்வைக்கும் பொதுமக்கள் பயணிகளின் பார்வைக்கும் பதிவு வழங்கப்படுகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தடம் எண் 137 AB பேருந்தில் கடந்த 22/6/22 மதுரையிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்தேன். பயணச்சீட்டு இத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது. நடத்துனரிடம் லக்கேஜ் பாக்ஸில் லக்கேஜ் வைக்க வேண்டும் என கேட்டபோது லக்கேஜ் பாக்ஸ் சாவி இல்லை எனவும் பாதுகாப்பு கிடையாது எனவும் தெரிவித்தார். அன்று லக்கேஜை மிகவும் சிரமத்துடன் மதுரையில் இருந்து சென்னைக்கு எடுத்து சென்றேன். இது சம்பந்தமாக போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் மதுரை அரசு விரைவு போக்குவரத்து கிளைமலருக்கும் புகார் மனு அளித்தும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ள செயல் கடமையை தவிர குற்றத்தை மேற்படி இருவரும் செய்து உள்ளனர். முதன்மை செயலாளர் கிளைமலரனும் இந்திய தண்டனை சட்டம் 166 படி கடமையை தவறிய குற்றத்தை செய்து முடித்து உள்ளனர். மேற்படி இருவரும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 17/3/2024 சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மதுரைக்கு தடம் எண் 137 பயணம் செய்த போதும் நடத்துனர் லக்கேஜ் பாக்ஸ் திறக்கவில்லை. மேற்படியான பதிலையே தெரிவித்தார். செல்போன் சார்ஜ் எதுவும் USB பின் இருந்தும் பேருந்தில் அதில் மாற்ற முடியாத நிலை இன்று வரை இருந்து வருகிறது. பேருந்து தயார் செய்து வாங்கும்போது லக்கேஜ் பாக்ஸும் செல்போன் சார்ஜ் செய்ய அமைத்துள்ள போது லக்கேஜ் பாக்ஸ் பயன்படுத்த முடியாமலும் ஃபோன் சார்ஜ் செய்ய முடியாமலும் உள்ளது. அப்போ எதற்காக லக்கேஜ் பாக்ஸும் செல்போன் சார்ஜும் செய்யும் கருவிகளை அதில் மாற்ற வேண்டும்? மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி உள்ளனர். மேற்படி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் மற்ற அரசு துறையில் உள்ள AC பேருந்துகளிலும் லக்கேஜ் பாக்ஸில் லக்கேஜ் வைக்கவும் எடுக்கவும் செல்போன் சார்ஜ் செய்யும் கருவியை சரி செய்து மாற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியார் பேருந்துகளில் லக்கேஜ் பாக்ஸில் லக்கேஜ் பாக்ஸ் வைக்கவும் எடுக்கவும் திறக்கவும் முடியும் என்கிற போது அரசு துறையில் இதை செயல்படுத்த முடியாதா? செல்போன் சார்ஜ் செய்ய தனியார் பேருந்து தரமான முறையில் வைத்துள்ளனர். அரசு பேருந்துகளில் இதை செயல்படுத்த முடியாதா? பயணிகளின் நலனை முன்னிட்டு உரிய நடவடிக்கை என்று வேண்டுகிறேன். மேற்படி புகார் மனு பயணச்சீட்டு பேருந்தின் பகடம் தகவலுக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்